ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் அருள் இருக்கிறதால தான் இந்த பதிவு இப்போது உன் கண்களில் பட்டிருக்கு. ஆனால் நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக நீ கேட்டு முடிக்கும் போது தான் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உன்னால் பெற முடியும். இந்த சாயப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. எல்லா விஷயங்களையும் நீ அதிகமாக மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் ஒவ்வொரு முறையும் குழம்பி போய் தவிக்கிறாய். யான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்லவா, யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதே, யாரிடமும் எதையும் யாசிக்காதே, அது உனக்கே கஷ்டமாக முடிஞ்சிடும்னு. இப்போது நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கேளு. இந்த நிகழ்காலம் என்னதான் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே காலமும் சூழ்நிலையும் மாறும். உன் வருங்காலம் கூட உனக்கு வளமான காலமாக அமையும் என் செல்லமே. நீ செஞ்ச தான தர்மமும், நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்த மரியாதையும், நீ செஞ்ச துரோகமும்னு இப்படி நல்லது கெட்டது எல்லாமே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை தேடி பல மடங்காக வந்து சேரதான் போகுது. அதனால் எப்போதும் நல்லதை மட்டுமே யோசித்து செய்ய பழகு. நீ என்ன செய்கிறாயோ அதையே உனக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். விடாமல் போராடு. உனக்காக படைக்கப்பட்ட எதுவும், நீ ஆசைப்பட்டு கேட்டது எதுவும் உன்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போகாது. உனக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ அப்படி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை யாராவது வேணான்னு ஒதுக்கி வைக்கும் போது, உன்னை ஓரங்கட்டும் போது, உன்னை அவமதிக்கும் போது, உன்னை அலட்சியம் செய்யும் போது அதுக்கு மேலேயும் அந்த இடத்துல நிற்காத. நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், அப்படி நீ நின்னே ஆகணுன்ற கட்டாயம் வந்தாலும், உன்னை அவமரியாதை செய்தவர்களுக்கும் அலட்சியம் செஞ்சவங்களுக்கும் உரிய தண்டனையை இந்த சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னால் நீ ஒரு வேலை செய்யணும். உன்னை யார் அவமதிச்சாங்களோ அவங்க முன்பாக உனக்கான ஒரு உயர்வான இடத்தை நீ உருவாக்கணும். அவங்கள விட நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு வெற்றி பெற்று வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு தங்கமே. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நோக்கங்கள் நல்லதாக இருக்குது, உன் மனசு சுத்தமாக இருக்குது, அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை எல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ செய்த நல்லது கெட்டது என அனைத்தையும் உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது நல்லதுக்கான நன்மைகளை மிக பெரிய அளவிலேயே கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். கெட்டது செஞ்சதுக்கான கர்மாக்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையிலிருந்து கழிஞ்சு போகும்படியும் நான் செய்கிறேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒருத்தன் ஏமாத்துனா எப்படி அவனை கர்மா தண்டிக்குமோ அதே போல ஏமாற்றப்பட்டவங்களுக்கு உரிய கருணையையும் கர்மா நிச்சயம் காட்டும். யாரெல்லாம் ஏமாந்து போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்னை நீ நம்பினாதான் நான் உனக்காக வந்து உன் கூட நிற்க முடியும். நீ மனம் தளரும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்த இந்த சாயப்பா இருக்கேங்கிறத நீ ஒருபோதும் மறந்துடாத. விடாமுயற்சியோட வாழ்க்கையை ஜெயிக்கிற நினைக்கிற உனக்கு வழிகாட்டியாக நானே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ பலவீனமான ஆளாக மாறிட வேண்டாம். எப்போதும் பலமுள்ள, தைரியமுள்ள, வலிமையுள்ள பிள்ளையாக நீரு. உன் சூழ்நிலைகள் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதையும் எதிர்கொள்ளும் மனசோட தைரியமாக இரு. இப்போது நீ சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு பிடிச்ச சந்தோஷ சூழ்நிலையா உனக்கு சாதகமாக மாறதான் போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காமல் எல்லாமே கடவுள் சித்தம் நினச்சிக்கிட்டு உன் கடமையை செய். நீ எதை கொடுக்குறியோ அதையே வட்டியும் முதலுமாக நான் உன் கைகளில் திரும்ப கொடுப்பேன். அன்பை கொடுக்கறதா இருந்தாலும் துரோகத்தை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இரு. எளிய ஏழை நல்ல மனிதர்களிடம் வாங்கும் சாபமும் பணக்காரர்கிட்ட வாங்கும் பாராட்டும் ஆபத்தானது. ஏழை எளியவர்கள்
வறுமையில் இருக்கிற நல்லவர்கள் மனசு எரிஞ்சு வயிறு எரிஞ்சு சாப விட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துரும்ன்றதை மறந்துடாத. அவங்களுக்கு எந்த விதத்திலும் நீ கெட்டதை செஞ்சிடக்கூடாது என் செல்லமே. அதே போல் பணக்காரவங்க அவ்வளவு சுலபமாக யாரையும் பாராட்ட மாட்டாங்க. அப்படி அவங்க யாரையாவது பாராட்டுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட குழிபறிக்கும் விஷயமாகவே இருக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருக்கணும். அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ என் மேலே வைக்கும்போது இந்த சாயப்பா நானே உனக்கு அனைத்து விஷயங்களையும் சாத்தியமாக ஆக்கி கொடுப்பேன். உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செய்கிறதுல ஆர்வத்தை வளர்த்துக்கும். நீ எந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் ஆனந்தத்தை அள்ளி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு வர செய்கிறேன். நீ செய்யும் வேலையிலும் நல்ல மனசிலும் சரி எப்போதும் உயர்வாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வேலையில் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி சிறப்பாக செய்யணும். மனசையும் உயர்வாக வச்சுக்கணும். இப்படி எல்லாத்தையும் நீ சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னை கீழே விழுக வைக்க இந்த அகிலமே முயற்சி செஞ்சாலும் அதுக்காக நீ பயப்பட வேண்டாம். உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உனக்கான சந்தோஷத்தை தர இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். விலை மதிப்பற்ற செல்வம்னா அது அறிவு தான். எப்பொழுதும் அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் பொறுமையோடும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கும். இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினச்சி நீ கலங்க வேண்டாம். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவது கிடையாது. அதே போல் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை நானும் அனுமதிப்பதே கிடையாது. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்க பிரச்சனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் காணாமல் போகத்தான் போகுது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீ கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் போதும் நானே உனக்கு எல்லாமுமாக உன் பக்கத்திலே நிற்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செஞ்ச தானமும் தர்மமும் ஒருபோதும் உன்னை கைவிடாது. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா உன்னை கை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன். உனக்கான அனைத்தையும் உயர்வாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ நினைக்கிற உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை வரவிட மாட்டேன். எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நேற்று வரைக்கும் நடந்ததை மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. நாளை நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேனேன் செல்லமே. தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விடைனா அது மௌனம்தான். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில்னா அது புன்னகைதான். எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கற்றுக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாத. உனக்காக இந்த சாயப்பாவின் கைகள் எப்போதுமே உன்னை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ போகும் வழியில் எல்லாம் உனக்கு வழித்துணையாக நீ அறியாமலேயே நான் உன் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவதுனா அது உனக்கான தண்டனை அல்ல. அது தவறான இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றும் வழிதான். எல்லா கதவுகளையும் திறந்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாகவும் நஷ்டமாகவும் பலவீனமாகவும் இருக்குமே தவிர நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ மாட்ட. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துறேன். நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நின்று அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருந்தியோ அதே இடத்துல காலம் உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்க்கும். உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது நீ மனிதனாக மட்டும்தான் இருப்ப. தெரியாதவங்களுக்கும் உதவி செய்யும் போது நீ கடவுளாகவே மாறிடுவாய் என் செல்லமே. தினமும் நீ நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து வருத்தப்படுறதையும் அழுகிறதையும் நான் அறிவேன். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். சில சமயம் வாழ்க்கை உன்னை என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் உன்னை நல்வழிப்படுத்த நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். காரணம் இல்லாமல்
நான் யாரையும் சோதிப்பது கிடையாது. உனக்கு இருக்கிற சோதனைகளையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் செஞ்சு தர்றேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தோல்வியை விதியிடம் கொடுத்து விடு. முயற்சியை மட்டும் உன்கிட்ட வச்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து கண்டிப்பா உனக்கான வெற்றியை பெற்று தருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.